சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள். வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 3, அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல நகரப்பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அறிவிப்பு 4, 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். அறிவிப்பு 5, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளனர். இப்பணி நிறைவடைந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குழு தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அறிவிப்புகளாக வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு திறமை இல்லை, எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை? ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்கள் திறமையாக நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும், வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்டபோது கடன் தான் அதிகரிச்சிருக்குது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுதான் நான் சொல்றேன்ல, நிர்வாக திறமை இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். நிர்வாக திறமையற்ற சிரிக்கின்ற பொழுதுதான் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதெல்லாம் என்ன, அதாவது 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும். எங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமாக போயிட்டு இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகல. அங்கே போய் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்பம் மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு அதை அடிப்படையில் மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு அதிமுகவோட அதிரடியான முதற்கட்ட தேர்தல் அறிவிக்கையில மாசம் 2000 ரூபாய் பணம், ஆண்களுக்கும் இலவச பஸ்ன்னு எடப்பாடியார் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கசப்பான உண்மையை நாம கவனிச்சே ஆகணும். முக்கியமா தமிழகத்தோட மொத்த கடன் இப்போ 9.3 லட்சம் கோடியை நெருங்கிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை மேலையும் லட்சக்கணக்கில் கடன் இருக்கு. இப்போ என்னோட கேள்வி இதுதான், 9 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு
வருஷம் பல 1000 கோடி ரூபாயை வட்டியாவே கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்துல இந்த மாதிரி மெகா இலவச திட்டங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும்? ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்க மறுபடியும் கடன் வாங்குவீங்களா? இல்ல வரியை ஏத்தி மக்கள் தலையில சுமைய வைப்பீங்களா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி நிதி மேலாண்மை பண்ணி இதை சமாளிப்பீங்களா? மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாசம் 2000 ரூபாய் கையில வர்றது முக்கியமா? இல்ல 9 லட்சம் கோடி கடன்னால நம்ம மாநிலத்தோட எதிர்காலமே கேள்விக்குறியாகிறது முக்கியமா? அரசியல் கட்சிகள் உங்களை இலவசங்கள் மூலமா ஈர்க்க பாக்குறாங்க. ஆனா இந்த 9.3 லட்சம் கோடி கடனை பத்தி அவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்பீங்களா? இல்ல இலவசத்தை பார்த்து தான் நீங்க ஓட்டு போடுவீங்களா? உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.